ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள். பிரியமானவர்களே, இந்த அருமையான நேரத்திலும் கூட கர்த்தர் சொன்ன ஒரு வார்த்தை எனக்கு ஞாபகத்திற்கு வருகிறது. யோசுவாவின் புஸ்தகம் 3:7 இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது, நான் அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன் என்று. நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன் என்ற வார்த்தையை எடுத்துக்கொள்வோமே. எப்பொழுது ஆண்டவர் நம்மை மேன்மைப்படுத்துவார் என்றால், நாம் அவருடைய பாதத்தில் நிற்கும் பொழுது, அவருடைய வார்த்தையை கவனிக்கும் பொழுது, நாம் அவருக்காக செல்லும் பொழுது. இந்த இடத்துல 3 காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். நில், கவனி, செல். நில், கவனி, செல். ஆமாங்க, நில் அப்படின்னா என்ன? மோசையை எடுத்துக்கோமே. மோசைக்கு பின்னாடி முன்னாடி நெருக்கம் வர்றப்ப என்ன ஆயிடுச்சு? முன்னாடி செங்கடல், பின்னாடி பார்வோனின் சேனை. அவர் ஓடிக்கிட்டே இல்லை, ஒரே இடத்துல நின்னாரு. அவரோட கரத்தை உயர்த்தி செங்கடலுக்கு நேராக அந்த கோலை நீட்டினாரு. உடனே அந்த செங்கடல் பிளந்தது. தேவனுடைய பார்வையில் தேவனுக்காக வெயிட் பண்ணாரு. தேவன் பெரிய அற்புதத்தை செஞ்சாரு. அதே போல கவனித்தல். யார் கவனிச்சா? எதை கவனித்தாங்க? சாமுவேல் தீர்க்கதரிசியான இந்த சாமுவேலை பற்றி நாம் பார்க்கலாம். அவர் குழந்தையாக இருக்கும் பொழுது தேவனுடைய சத்தத்தை கேட்டு தேவனுக்கு செவி கொடுத்தார். ஆகையினாலே ஒரு நல்ல ஒரு சூப்பரான ஒரு தீர்க்கதரிசி நமக்கு ஆண்டவர் கொடுத்திருந்தார். ஆண்டவருடைய வார்த்தையை கவனிக்கிற நம்மளை நிச்சயமாக அவர் உயர்த்துவார். கடைசியாக ஆதிகாமத்தில் நம்ம பார்க்கலாம். ஆபிரகாமை ஆண்டவர் ஒரு இடத்துக்கு போக சொல்றாரு. ஆண்டவர் ஆபிரகாமுக்கு சொன்ன உடனே ஆபிரகாம் எதை குறித்து யோசிக்கல, தேவன் மீது வைத்திருக்கிற விசுவாசத்தை முன்னாடி வச்சு அவர் போய் சாட்டுக்கு போக ஆரம்பிச்சிட்டாரு. அதை தாங்க நம்ம இப்படி சொல்லலாம். நில், கவனி, செல். கர்த்தர் உங்களை நிற்க சொல்றாருன்னா நில்லுங்க, கவனிக்க சொன்னாருன்னா கவனிங்க, போக சொன்னார்னா போங்க. நிச்சயம் அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். அவர்கள் கண்களுக்கு முன்பாக உங்களை அவர் மேன்மைப்படுத்துவார். இது உண்மை. God bless you. Have a nice day.